அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுடைய ஜமாத்தில் இப்படி கேள்வி எழுப்பினார்கள். இன்று யார் நோன்பு வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள். அப்போது அந்த சபையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள். நான் நோன்பாளி என்று பதில் கூறினார்கள். பின்பு இன்று யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று நான் ஜனாசாவை பின்தொடர்ந்தேன் என்று கூறினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது கேள்வி எழுப்பினார்கள். இன்று யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைய தினம் நான் ஒரு ஏழைக்கு உணவளித்தேன் என்று பதில் கூறினார்கள். பின்பு நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இன்றைய தினம் யார் உடல் நலம் சரியில்லாத ஒரு நோயாளியை நலம் விசாரித்தீர் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைய தினம் நான் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தேன் என்று கூறினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 4 அமல்களும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் யாருக்கு ஒன்று சேர்ந்து விடுமோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்ற சுப செய்தியை கூறினார்கள். அந்த நிலையில்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பாளிகளாக இருக்கிறோம். இன்னொன்று, ஜனாசா நமக்கு முன்னால் காத்திருக்கின்றது. ஜுமாவிலும் அசரிலும் ஜனாசா இருக்கின்றது. ஒரு ஏழைக்கு உணவளித்து விடுங்கள், ஒரு நோயாளியை நலம் விசாரித்து விடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று சொர்க்கத்திற்கு தகுதியான ஒரு இலகுவான ஒரு வாசலை அல்லாஹு தாலா இந்த 4 அமல்களையும் ஒன்று சேர்ப்பதை கொண்டு அல்லாஹ் நமக்கு திறந்து வைத்திருக்கின்றான். அந்த நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மை சேர்க்கட்டும். இந்த நோன்பிலே இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், பள்ளி வாசலுக்கென்று ஒரு புனிதம் இருக்கின்றது, பள்ளி வாசலுக்கென்று ஒரு மாண்பு இருக்கின்றது. இதே போன்று நோன்புக்கென்று ஒரு மாண்பு இருக்கின்றது. நோன்பு திறக்கும் நேரத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்கின்றது. தொழுகைக்கென்று ஒரு மாண்பு இருக்கின்றது. தொழுகைக்கென்று ஒரு மகத்துவம் இருக்கின்றது. இந்த ரமலானும் இரவு தொழுகையும் நோன்பும் நோன்பு திறக்கக்கூடிய நேரமும் இந்த 2 நேரத்திலும் முஸ்லிம்கள் முஃமின்கள் தயவு செய்து தங்களுடைய ஒழுக்கத்தை அளவுக்கு அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஃப்தாருடைய நேரம் நீங்கள் செய்யக்கூடிய துஆ லா யுரத்து, மறுக்கப்படாது என்று கூறினார்கள். ஆனால் இஃப்தாருடைய நேரம் கதைப்பதில் கழிகின்றது. தயவு செய்து இந்த செட்டு சேர்வதில் இருந்து விலகி வாருங்கள். நீங்கள் செட்டு சேர வேண்டிய இடம் இந்த ரமலான் முழுவதும், குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹோடு நீங்கள் சேர வேண்டும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை நாடி நீங்கள் கையேந்தி மன்றாடி கதறிக்கொண்டு இருக்க வேண்டிய நேரம் அந்த நேரம். வாலண்டரிஸ் என்று எந்த இளைஞர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நன்மையை செய்வார்கள். அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்யட்டும். தயவு செய்து நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கூச்சல் குழப்பத்தில் வடையெடு, சமுசா எடு, கஞ்சி எடு, கச்சா முச்சா என்று இஃப்தாருடைய நேரத்தை மீன் மார்க்கெட்டை போன்று ஷைத்தானுக்கு நீங்கள் வழிவகை கொடுத்து விடாதீர்கள். அமைதியான முறையில் உங்களுடைய கொட்ராவுக்கு முன்னால் அமருங்கள், துஆவிலே ஈடுபடுங்கள், திக்ரிலே ஈடுபடுங்கள், ஸலவாத்திலே ஈடுபடுங்கள். யா அல்லாஹ், காலை முதல் இப்போது வரை நான் பட்டினியாக இருந்திருக்கிறேன். என்னுடைய நோன்பிலே எனக்கு அறியாமல், என்னை தெரியாமல் ஏதேனும் தவறுகளோ பிழைகளோ நான் செய்திருந்தால் இதை மன்னித்து பூரணமான நோன்பாக என்னுடைய நோன்பை நீ எடுத்துக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக என்ற கவலையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். இந்த நேரம் மிக முக்கியமான நேரம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இதே போன்று இரவு தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் 4 ரக்காத்தில் கலந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள், 2 ரக்காத்துகளில் கலைந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள், 8 ரக்காத்து முடிந்ததும் கலைந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள், வித்ரு முடிந்ததற்கு பின்னால் செல்பவர்கள் இருக்கிறார்கள், பயான் முடிந்ததற்கு பின்னால் செல்பவர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து அல்லாஹுக்காக பள்ளியில் இருந்தால் இபாதத்தில் ஈடுபடுங்கள், தொழுகையில் சேர்ந்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கக்கூடிய ஹதீஸ், ஒருவர் நீங்கள் ஃபர்லை தொழுது விட்டீர்கள், இந்த பள்ளியில நீங்க ஃபர்லை தொழுதுட்டீங்க, உதாரணமா அசரை நீங்க தொழுதுட்டீங்க, மீண்டும் மீரா பள்ளிக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஜனாசாவிற்கு செல்கிறீர்கள், அங்கு அசர் பிந்திய நேரத்தில் நடைபெறும். நீங்க என்ன செய்யறது? சும்மா உட்கார்றதா? நான் தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? அதைவிட சிறந்தது அந்த ஜமாத்தில் மீண்டும் கலந்து கொள்வது. ஃபர்லில்
அதே ஃபர்லான அசரில் மீண்டும் நீங்கள் கலந்து கொள்வது, முதலில் தொழுது ஃபர்லில் சேர்ந்து விடும், இரண்டாவதாக நீங்கள் தொழுவது அது உங்களுக்கு உபரியான நன்மையை கொடுத்துவிடும். ஒரு பள்ளி வாசலில் ஒரு ஜமாத் நடக்கும் போது வெட்டித்தனமாக பேசிக் கொண்டிருப்பதோ, வேண்டும் என்றே அமர்ந்திருப்பதோ, நான் தொழுது விட்டேன் என்று சொல்லி கதைத்துக் கொண்டிருப்பதோ, இது தீனுடைய ஒழுக்கத்திற்கு அதவுகளுக்கு மாற்றமானது. எனவே தயவு செய்து இந்த விஷயத்தில் நீங்கள் இதை பேணிக் கொள்ளுங்கள். எனவே கலைந்து செல்பவர்கள் அமைதியாக கலைந்து செல்லுங்கள். 4 ரக்காத்தில் கலைந்து செல்பவர்கள், 8 ரக்காத்தில் செல்பவர்கள் அமைதியாக பள்ளியில் இருந்து வெளியேறுங்கள். மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் செல்கிறீர்கள், இருப்பவர்கள் தொழுகிறார்கள். இவர்களுடைய தொழுகைக்கு ஷைத்தானை போன்று நீங்கள் இடையூறு செய்ய வேண்டாம். தயவு செய்து இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم ما تصنعون.